இவ்வாறு அய்மத்து சுன்னா அந்த மூத்த அய்மத்து சுன்னாக்களும் குர்ஆனின் ஆதாரங்களும் அஹாதீஸின் ஆதாரங்களும் முஸ்லிம் உம்மத்தை ஒற்றுமையாக செயல்படுவதற்காக வழிகாட்டுறது. இதை சுனன் திர்மிதியின் ஹதீஸ் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ர யௌம தஃப்திரூன் வல் அத்ஹா யௌம துதஹூன். நோம்பு வைக்கும் தினம் என்றால் எப்ப நீங்க உம்மத்தை இஸ்லாமியா நோம்பா கருதுகிறதோ அதாகிய நோம்பின் தினமாகும். அண்டது யௌமுல் ஃபித்ர் ஈதுல் ஃபித்ர் ஈது ரமதான், ரமதானின் பெருநாளாக இருந்தால் எப்ப இஸ்லாமிய உம்மத்துக்கு ஈதுல் ஃபித்ரும் பெருநாளின் தினமாகுமே அதாகும் அனைத்து முஸ்லிம்டைய பெருநாளின் தினமாகும். அவ்வாறே எப்ப ஈதுல் அத்ஹா அண்டது ஹஜ் பெருநாள் என்பது இஸ்லாமிய உம்மத்துக்கு ஆகுமே அன்றைய தினம் தான் அனைத்து முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜின் தினமாகும். அன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் எங்களுடைய பெருநாள்களையும் எங்களுடைய ரமதான்களையும் உம்மத்தை இஸ்லாமிய ஒன்று சேர்ந்தே செயல்பட்டியே தீர வேண்டும் என்பது தான் அழைப்பு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கட மார்க்கங்களை இதனுடைய ஒற்றுமையின் அடையாளத்தை தரமாக காட்டி வைத்திருக்கிறது. என்றாலும் இந்த பிரிவினைகளும் இந்த வேறுபாடுகளும் எதிரை நாங்கள் இயக்கங்களும் மதுஹபலும் தரீகாக்களை சிக்கிக் கொண்டு எங்களை நபி பாதையிலிருந்து தூரமாக்கிட காரணம் தான் இன்றைக்கு எங்களுடைய ரமதானின் காலங்களான எத்தனை நாட்களை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். எந்த குடிவகைகளையும் தீன்களையும் அந்த ரமதானின் தினத்திலே நாங்கள் சம்பந்தமாகி ஹராமாக இருக்கும் பொழுதும் ஒரு ஹலாலான உணவு மாதிரி சம்பந்தமாகிறோம். எங்களுடைய முதல் ரமதானும் 2 ரமதானிலே பல முஸ்லிம்களாக தன் நாட்டிடையே பிறை என்று கருதி கொண்டு அது எங்களுடைய பிறை ஆகாது என்று கருதி கொண்டு இவ்வாறான தவறான விளக்கங்களையும் பொறுப்போக்கான வழிமுறைகளையும் பிடிவாத குணங்களாக முஸ்லிம் உம்மத் தன்னை அவனுடைய ஒற்றுமையிலிருந்து கழித்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் ஏவலுக்கும் முரணாக நடந்து விட்டான், ரசூலுல்லாஹ் வழி காட்டிக்கும் முரணாக நடந்து விட்டான். ஒரு நோம்பின் தினத்திலே உணவை கையாண்டின ஹராமுக்கும் பாவமாகிவிட்டான். மட்டுமில்லை, ரமதானின் பெருநாளின் தினத்திலே அவன் நோன்பு வைக்கிறவனாக ஆடுறான். ஏனென்றால் அது எங்களுடைய பெருநாள் இல்லை, இன்னும் ஒரு நாட்டு பெருநாள் என்று நாட்டிக்கொண்டு இவ்வாறு இஸ்லாமிய உம்மத்தின் பிரிவினையின் காரணமே இந்த வேறுபாடுகளும் மதுஹபலும் தரீகாக்கள் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார். மன் யஇஷு மின்கும் மின் பஅதி ஃபஸதரவுன இக்திலாஃபன் கதீரா. யார் எனக்கு பின்னால் உயிரோடு வாழ்வானே அவன் அதிகமான வேறுபாடுகளை காணுவான். அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்துல் குலஃபா ராஷிதீன் மஹ்தியீன மின் பஅதி அஃது அலைஹா பின் நவாஜிஸ். நீங்கள் என்னுடைய வழிமுறைக்கும் என்னுடைய குலஃபா ராஷிதீன் வழிமுறைக்கும் உறுதியாக செயல்பட்டே தீரு. அதை உன்னுடைய கடைவாய் பல்லாலை பெற்றே தீரு. குல்லு மஹ்தஸத்தின் பித்ஆ, எல்லா புதிசா உருவாகும் விடயங்கள் பித்அத்தல். குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்தலும் வழிகேடல். குல்லு தலாலத்தும் ஃபின்னார். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு உபதேசமாக தெளிவாக உம்மத்துக்கு எடுத்து வைத்ததை எல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு எங்களோட மதுஹபலாக என்றும் ஷேக்மாரின் கருத்துக்களாக என்றும் தரீகாக்கள் என்றும் பிரிவினைகளாக உம்மத்தை பிரிச்சு எங்களோட ஒற்றுமை கழித்ததாக பாவிக்கு ஆளாகின மட்டுமல்ல, இஸ்லாமிய உம்மத்தின் பலத்தை பலகீனமாக்கி எங்களை எதிரிக்கு முன்னால ஒரு கீழ்த்தரமான ஒரு வழிகேடான பாதைக்கு ஆளாகினதே எங்களோட அழிவுக்கு காரணமாகுது.